ஹலோ கைஸ், வெல்கம் டு கேபிஜி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் மைன்கிராஃப்ட். அதுவும் ஹார்ட்கோர் கைஸ், ஹார்ட்கோர். சேஃப்டி ஆஸ் யூ மஸ்ட். இதில் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கோம் கைஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி. ஐயே, டிப்ரெஷன் ஆக்குறானுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். வீடியோ போடாது சாரி என்னது கைஸ், ரொம்ப நல்லா வீடியோ போகிறதுக்கு வந்து லைட்டாக டிப்ரெஷன் ஆகிட்டா தான் வீடியோ போடல. இந்த மந்த் வந்து கேஸோட பர்த்டே அப்போயே முடிஞ்சிட்டு ஏன் சொல்லனா இல்லை என்னோட யூடியூப் சேனலில் நான் அந்த பர்த்டேக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். யாரும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பார்க்கலையே. நீ பார்க்கலையா? நீ தான் எங்கே என் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க? மட்டி கும்பிட்ட நீ தான் கேஸ் கமெண்ட் பண்ணுங்க. கேஸ் வந்த உடனே ஸ்டெப் மைனிங் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் பிறந்த இடத்திலே நான் வந்து வீடை கட்டி வாழ போகிறேன் கைஸ். எங்கேயும் போக தேவையில்ல, பிறந்த இடத்திலே வாழ்வோம். வில்லேஜ் போய் தேடா வாய்ப்பு இல்லை ராஜா. சும்மா திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். வில்லேஜ் போய் தேடுப்பேன். திருப்பி வீட்டுக்கு வர எனக்கு அந்த இது வர நான் ஆன் பண்ணி வைக்கல. அந்த என்னதுல அது பேர் வர மறந்தது கைஸ். ரொம்ப நாள் மைன்கிராஃப்ட் வரல. டைரக்ஷன் காட்டுறது ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதை இப்போ வெளியே போனால் தான் மட்டி கும்பிட்ட உடனே அதை ஆஃப் பண்ண சொன்னேன். அது ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆஃப் பண்ணல. ஒரு அமௌண்ட்டும் இல்லை, மூடி கிடையாது. என்னடா நம்மகிட்ட அமௌண்ட்டே இல்லை. 19 நாளா மைன்கிராஃப்ட் விளாட்லன்னா இருக்காதாண்டா. 19 நாளாவா? இது எப்பனா 19? நான் 2 மாசமா நான் போய் கேட்டு சாத்தி கேஸ் நீ போய் கேட்ட சாத்த ஒர்க்கில் இருக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் 6th மேக்ஸ் பண்ணி ஒரு பிக்கேக்ஸ் எடுத்துப்போம். ஓகே வார்கள், போகலாம். அதோ நம்மளுக்கு வந்து பைத்தியக்காரப்பு போட்டுருக்காங்க. அது போல் இது போட்டு நம்மளுக்கு இது ரொம்ப தேவைப்படும். நிறையா இது இருக்கு. அது ஃபியூவல். இது பேர் வர மாதிரி நானே ரொம்ப தண்ணி நீர் வீழ்ச்சி டெக்னாலஜியாவா. நான் வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுறேன். போய் நான் வீட்டை கட்ட போகிறேன். வீட்டை கட்டுவோமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோரர் சொல்லர்கள் அங்கே ஏதோ தெரியுது. ஆடு இல்லை பின்னாடி ஆடுறா. அப்போ இது வச்சுக்கோ. மரம்டா. சரி மரமா? அது நான் கூட போட்டாலும் நினச்சேன். ஆடை போய் இது பண்ணுறா. ஆமாடா. ஆடு எதுக்குறான்னு நினச்சினுக்கிறேன். சரி, ஆடு இருந்தால் தான் வாழவே முடியும். சரி, அப்புறம் கலர் பூ வந்து பக்கத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஆடை கண்டுபிடுறேன். ஆடே எங்கே போனேன்? அப்பவே சொன்னேன்டா மாடே. ஆடு இருந்தால் தாண்டி உயிர் வாழவே முடியும். கோழி ஒன்றெல்லாம் நான் கேட்கல. நீ இந்த கோழியை வச்சு இது உள் செஞ்சா நல்லா இருந்திருக்கும்டா. 10க்கு 10 ஊத்தட்டி கோழியே வந்துக்கிட்டு இருக்குடா. கைஸ் கோழி மேலேனா தோல் இருக்குது, அதை வச்சு ஏன் உள்ள செய்ய முடியாது? அதுவும் ஒயிட் கலர் தான் இருக்குது. ஆடு கிட்ட வந்து பாடு, முட்டி போட்டு ஆடு, சுத்தி பாரு காடு, பிரச்சனை பண்ணாம ஓடு. ஆடு சொல்லும், நாங்க தான் ஆடு, இந்தியா தான் எங்க நாடு. மாடு போய் அடி, சும்மா மாடை போய் அடிப்போமா? நாங்க தான் மாடு வந்து பாடு, முட்டி போட்டு ஆடு, சுத்தி பாரு காடு, பிரச்சனை பண்ணாம ஓடு. ஆயுமா பயமாகுதே. அங்க பண்ணி இருக்குடா. ஒரே அடிதான் டமால் செத்து போயிடு. பண்ணிக்கு தான்டா சரியான அடி அடிக்கிறோம். அங்க ஒரு ஆடு கிடைச்சிச்சு. பின்னாடி அது வெள்ளை கலர் ஆடு. போடாதப்பா கத்தி பிளேடு. ஆடு போடும். நாங்கள் தான் ஆடு. போடாதப்பா ஆக்ஸோட பிளேடு. இந்தியா தான் எங்கள் நாடு. ஒடுங்குறத வீட்டுக்கு ஓடு. பின்னாடி ஆடு. எஸ் ப்ரோ, எஸ் நைஸ். எத்தனை உள் கடிச்சிக்கிது இப்போ நம்மளுக்கு? ஒரு 4 உள் கடிச்சிருக்கோம் நம்மளுக்கு இப்போ.
நம்மளுக்கு இப்போ பிளாக் ஹோல் தேவைப்படாதுடா. வேற எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆடு பா அங்க பாரு நிறைய இது இருக்கு, எடுத்துக்கோ. ஹெச்பி இங்கே ஏதோ ஓ கோழி அடிச்சது எடுக்கவே இல்லை. ஆண்டு சாவு மாடு என்ன மாடு என்ன அங்க ஒரு ஹெச்பி இருந்துச்சு குட்டியா, அங்கே எது வேணா பின்னாடி போய் எல்லாத்தையும் அடிச்சு நீ கொண்டு நம்ம சாப்பாடு இருக்குது. முதல் பிரச்சனையே நம்மளுக்கு சாப்பாடு தான் கைஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே வீடு கிடப்போம். ஆடு ஆட்ஸ் உடையிற அளவுக்கு நான் இன்னைக்கு ஆடு அடிக்க போகிறேன் கைஸ். நம்ம வந்து இங்கே ஒரு பிளாட் சர்ஃபேஸ் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேவையில்ல, எங்கேயாச்சும் போய் அவங்க அந்த அந்த லேண்டு வந்து எனக்கு பிடிக்கும். நான் போகிறேன், நான் போகிறேன். அதோ நான் ஹார்ஸை டேர்ம் பண்ண போகிறேன். ஆச்சி டேர்ம் பண்ணுற போப்பேண்ணா. டேர்ம் ஆகுதுப்பா. ஓ ஹார்ஸ் என்னை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்குப்பா. இங்கே தெரியாது, ஹார்ஸ் என்னை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கு. அது இறக்கி விட்டா போகுது. என்னடா இது? போங்கடா, நானே தண்ணிலே படாம போயிடலான்னு பார்த்தா டிப்ரெஷன் ஆகுது. பாலம் அதுவே ரெடி ஆகிக்குதுடா. பாலம் கைஸ், பாலமா போலாமா? டேடி தெரியாம இந்த வாட்ஸ்டாண்டா இயர்ஸ்ல வாட்ஸ்டாண்டா வரும் அந்த ஊர்ல. வருமா கையால வாட்சாலே இயற்கை வாட்ஸாதான் வரும்னு நினைச்சேன் கைஸ். மறந்தே போயிடுச்சு எனக்கு எல்லாமே. இதுதான் கையால் வாட்ஸா வராது நினைக்கிறேன். அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, உடைய தேவை. நம்ம இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளை இங்கே கீழே போட்டு இதோ இதான் இதை கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு இதுனா இங்கே இந்த இடத்த வந்து நம்ம ஃப்ளாட்டாக மாட்டோம். நம்ம பக்கத்து ஐலாண்டு, இங்கேருந்து பக்கத்து ஐலாண்டுக்கு எப்போ வேணால் போகலாண்டி. இப்போவே போகலாம். எப்போ வேணால் போகலான்னா இப்போயே போகலான்னு பாருங்களேன். எப்போ வேணாலும் போகலாம் இல்லை, இப்போவே போகலாம். போகலாண்டி, இப்போவே போகலாம். போக வேணாம். மூக்கு டிப்ரெஷன் ஆகிற என்ன டிப்ரெஷன். ஒரு கேப்பை ஃபில் பண்ணிட்டு டேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நைட் ஆக போகுது. 2 டேட் அங்கே வேஸ்ட்டாக போட்டு மண்டை குசுமி மாதிரி டென்ஷன் ஆகி டிப்ரெஷனில் சுற்றி கிடக்குறாங்க. நைட் ஆக போகுது. இன்னும் டேட்டு போட வேண்டியதாக இருக்கும். அது எங்களுக்கு தெரியல. பட்டாக்கு சொல்லுது டிப்ரெஷன் நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போயிட்டு விட்டு தான் கம்மியாக தான் நைட் ஆகல. நைட் ஆகுது, என்னடா சொல்றீங்க? சீக்கிரமா தூங்கண்டா. ஹார்ட்கோர் விளாட்றேன்டா. வெறி ஆக்குறானுங்கடா என்ன. இந்த மாதிரி ஃப்ளாட் சர்வீஸ் அதாவது ஆம்பிள் ஒரு கடல் ஜாமி நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கா ஏதோ பின்னாடி. அப்படிக்கா அங்கதான் கடல் சாமி கிடையாது. கடல் சாமி தான். எது கடல் சாமி? ஏதோ அது தானே சொல்றேன். அது நீந்தி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபுட்டு அது ஜொலிக்குதா, போய் அடிச்சா மூஞ்சில எச்சு துப்பு.
எச்சி துப்பி எச்சு துப்பாது கலர் அடிக்கும் மூஞ்சிலே. அப்போ அது கலர் துப்பி. ஓகே கைஸ், பக்காவாக அதை உடச்சிட்டோம். சாண்ட் இருக்க வேண்டியதில்ல, சாண்ட் டர்ட் இருக்க வேண்டிய இடத்துல டர்ட்டு. இங்கே கொஞ்சம் சாண்டு, இங்கே சாண்டு, இங்கே சாண்டு, இங்கே சாண்டு. அப்படியே இங்கே என்ன பண்ணால் இங்கே கொஞ்சம் அப்படியே சாண்டு டிசைன் போடுவோமா? சாண்டு டர்ட்டுன்ட்டு டிசைன் போடுவோம் கைஸ், டிசைன் போடுவோம். அப்படியே டர்ட்டு. ஆமாம்ல, இது கலர் பிடிக்கணுன்னா ஒரு டர்ட் பிளாக் வைக்கணும். ட்ராவல் சாண்டே போட்டு போயிடலாம். அந்த கலரில் வரணுன்னா ஒரு இந்த பிளாக் வைக்கணும் கைஸ், கிராஸ் பிளாக்கு. நம்மகிட்ட ஹியர்ஸ் வந்தால் தான் எதுவும் வந்தாலும் பண்ண முடியும். ஹியர்ஸ் தானே இருக்கு. ஹியர்ஸ் நம்மகிட்ட இல்லை, அது பேர் ஷவல். நம்ம எல்லா கேப்பையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வைங்க. கொஞ்சம் சாண்டு போடலாம். இதாண்டா சாண்டில் இருக்க ஒரே ஒரு டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா இதாண்டா அப்படியே ஓடி போயிடுது. ஓடி போகல, பறந்து போயிட்டோம். அது அவங்க கீழே. ஐயோ டிப்ரெஷன். எங்களுக்கு சளி பிடிச்சிக்குது, உங்களுக்கு சளி பிடிச்சிக்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறையா சளி பிடிச்சிக்குது. இப்போல்லாம் நைட்டு நிறையா மழை பெய்யுதில்ல, உங்கள் ஊரில் மழை பெஞ்சாலும் சொல்லுங்க. என்னடா இது எங்கே போட்டு வந்தாலும் அப்படியே நட்டு நிற்குது தனித்தனி. நம்ம கையில் வச்சுருது நார்மல் டர்ட்டா? இது டர்ட்டு, அப்போ இதுவும் டர்ட்டு. என்னடா டிப்ரெஷன் ஆக்குறீங்க? ஓகே இது அப்படியே இதுவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நார்மல் டர்ட்டுனா அது டர்ட்டுனா ரெண்டுமே டர்ட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் ரெண்டு பேரும் டிப்ரெஷன் இருக்கு. அப்புறம் ஏன்டா இங்கெல்லாம் உடச்சிட்டு மறுபடியும் இது போகிற சாண்டை? அதாண்டி அழகு கிடையாதுலாம், வந்து டெக்கரேஷன். டிப்ரெஷன் நான் தான் சாண்டினையும் டிப்ரெஷன். நம்மகிட்ட சாண்டு காலி ஆயிடுச்சு. ஆனால் இங்கெல்லாம் சாண்டு போட்டாகும். அதுக்கு போய் சாண்டை மைண்ட் பண்ணணும். சாண்டை மைண்ட் பண்ணணுமா? அது தெரியவே தெரியாது. சாண்டை மைண்ட் பண்ணணும்னா மைண்ட் பண்ணணும். வந்துட்டு வெறும் 4 சாண்டை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? பக்காவாகுது இது உங்கள் ஊரில் பக்கா பாதி இன்னும் முடியல. இதே போதுண்டி, நல்லா தான் இருக்குது. சிங்குச்சாங் கலரில் இருக்க மூடியில் போய் சாண்ட் எடுத்தா. சரி, நம்ம இங்கே இருக்கிற சாண்ட் எடுத்துப்போம். அப்போ இங்கே என்னடா போடுவேன்? இங்கே டர்ட்டு போடுவேன். ஓ, அப்போ உள்ள ஃபுல்லாக சாண்டு, வெளியே இதுக்கு மட்டும் டர்ட்டு. இல்லடி, பாதி சாண்டு பாதி டர்ட்டு. பார்டருக்கு மட்டும் டர்ட்டு போட்டுரும், ஃபுல்லாக சாண்டு போட்டுரும். இல்லடி, பார்டருக்கு மட்டும் டர்ட்டு இல்லை, பார்டருக்கு மட்டும் சாண்டு போட்டு ஃபுல்லாக டர்ட்டு போட்டுருவோமா? அப்படி போட்டாலும் கட்டாது. ஆனால் டிப்ரெஷன் ஆகுது எனக்கு இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் ஐடியா பண்ணு. அது அப்புறமா எப்படி இருந்தாலும் வீடு கட்டுறோன்னா கீழே என்ன இருக்குன்னா மறைஞ்சி தானே போயிடும். அது மறந்துட்டியா? இல்லை, கீழே அது இருக்கும், மறைஞ்சி போயிடுண்டி. இல்லை, நம்ம காபல் ஸ்டோன் போட்டால் தான் மறைஞ்சி போகும், மற்றபடி டென்ஷன் ஆக்குறா கைஸ். ஃபியூவல் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபியூவல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடு கட்டு. சூடு ஏற்றுறான் ப்ரோ. சோறு நம்ம வந்து சர்வை பண்ணணும்னா எவங்கிட்டே போய் இன்னும் நம்ம வந்து அடி வாங்கலை. அதான் ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து கடல் சாமி வந்து ஒரே அடி தான் செத்துருவனி. ஆமாம், இந்த இடத்துல வில்லேஜ் கரெக்டாக கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. நான் உதய எடுக்க தான் வந்தேன்னு. இந்த மரவோட சீக்கிரமாக உரிச்சிடவும் முடியும். சீக்கிரமாக உரிச்சிட முடியுமா? ஆமாம், உரிச்சிடலாம். உரிச்சு தனித்தனி சாண்டு தான் மெயின் பண்ணிடலாம். இது மட்டும் உரிச்சு தள்ளிடலாம். என்ன உரிச்சிடலாம் அதெல்லாம் உரிச்சிடலாம். எல்லாம் அப்படிதான் உரிச்சிடலாம். அங்கே தான் தெரியுது உங்களுக்கு ஹோட்டலா வில்லேஜ் வாய்ப்பில்லை. இந்த இடத்துல வில்லேஜ் கண்டுபிடிக்கவா? என்ன ஹார்ட் கோர் வேர்டு விளாட்றது? அதுக்கு சாவாமல் இருக்கணும்டி. அதுக்கு யாரா இவ? அதுக்கு போய் கண்டுபிடுறா.
டிப்ரெஷன் ஆயிடுச்சேடி லைட்டா. மோடியில போய் கண்டுபிடுற நம்ம அப்படியே நம்ம பேச போறோம். இது தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த டேட். நம்ம அப்படியே வெட்டி ஏற்றலாம். இது பார்க்கவே கொஞ்சம் பாருங்க சூப்பராக ஒன்று பண்ணுற பாருங்க. இப்போல்லாம் பார்க்கக்கூடாது. இது வந்து பாலமா, இது வந்து மீன் பிடிக்கிற இடமா? இல்ல இல்ல அது கிடையாது. அப்புறம் அதெல்லாம் வந்து தி பாய்ஸ் இது வந்து என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறேன் நீ? சாண்ட் வந்து தண்ணிக்குள்ள போய் உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா ஏன்டா இப்படி பண்ற? இது நகம் கைஸ். இது வந்து நகம். இது ரொம்ப தப்பாகுது. நான் வாட்ஸ்அப் ரொம்ப ஜாலியாக இருக்குது உடைக்கும் போது. ரொம்ப தப்பு. அதை விட தப்பா இருக்கு. நான் பண்ணது சூப்பராக தான் கேஸ். என்ன கைஸ் இது தப்பு தப்பா பேசுறாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் மரம் தான் வந்து வீடு கட்டுறோமா? இல்ல போய் மரம் அதெல்லாம் வில்லேஜ் கண்டுபிடி. இல்லைன்னா வாயில அடி. கிரீப்பர் சாவு சாவு சட்டப்பையில சாவு சத்து போடா. இது கிரீப்பர் கையில சத்தனா. ஐயோ ஏமா வெடிச்சிரு வெடிச்சிரு வெடிச்சிரு. அட்ரா 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 வெடிச்சிரு வெடிச்சிரு வெடிச்சிரு. அட்ரா அட்ரா வெடிச்சிரு வெடிச்சிரு வெடிச்சிரு. அங்கே வெடிச்சிரு அங்கே வெடிச்சிரு. வெடிச்சிரு 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 வெடிச்சிரு. வெடிக்க மாட்டேடா நீ. வெடிச்சிரடா. அட சேத்ரா. இது கத்துக்கலாம். கன் பவுடர் இது வச்சு நிறைய விஷயம் செய்யலாம். ஆனால் ஹார்ட் கோரில் செய்கிறது ரொம்ப டிப்ரெஷன் மூமெண்ட் தான். இங்கே தான் கிடைக்கும். நல்லா ஒன்றும் கிடைக்க மாட்டேன். வெளியே போக வழி தான் கிடச்சிக்குது. எவனாவது அப்படியே மேலே வந்துட்டோம். மேலும் வந்து மேலே வச்சானா திஸ் இஸ் தி எண்ட் அப்படியே காட்டுவோம். குதிரை போய் டேர்ன் பண்ணவா? ஓடி ஆனே டிப்ரெஷன் ஆகிறானா? காலம் மச்சப்பட்டு வரும் கைஸ். இதான் கைஸ் டே 2. இன்னைக்கு இவ்வளோதான் செஞ்சுருக்கோம். நம்ம வந்து அடுத்த நாள் பார்க்கலாம். பை பை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கலப்படாதீங்க. ஐ பைத்தியம். வில்லேஜில் பைத்தியம் கைஸ். இல்லைன்னா இவன் எடுக்க இடத்துக்கு போ. யார் இருக்க இடத்துக்கு போவ? வெதரே தோக்கடிச்சவன. வெதரே தோக்கடிக்கணுமா? வெதரையே தோக்கடிச்சவன் ஒருத்தவன். அவனோட இடத்துக்கு போ. வெதரை யாரையும் தோக்கடிச்சா? தோக்கடிச்சான். யாரு நீயே கண்டுபிடிச்சு போ. ஓ வாடுனா வாடன் சாணி வருவது. வாடன் வெதரே தோக்கடிச்சான். முடிஞ்சா போய் அவனை தோக்கடிச்சு கட்டணும். எல்லாரையும் தோக்கடிக்கிறதோ யார் தெரியுதா? யார் தெரியுமா எல்லாரையும் தோக்கடிக்கிறவன்? யாருன்னு சொல்லு. ஹீரோ பிரைனா? ஐயோ இதான்டா ரீஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு. ஐயோ ஆமாம்ல ரீஸ் பாயிண்டே கிடையாது. நிறைய டிப்ரெஷன் இருக்கு. சாரி கேஸ். இது ஒரு அது வந்து பெட்ரூம். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம். இது வந்து கிச்சன். அது வந்து கக்கூஸ். இல்ல இது வந்து ஹால். ஆமா சோஃபாலாம் காணோம். சோஃபா சோஃபா சோஃபா. இது வந்து கிச்சன் ஹால். எது ஹால்? எது ஹால்? இதோ இது சரி இது ஹால். இதான் கிச்சன். குட்டி இடம் தான் கிச்சன். பெட்ரூம் வந்து வேற எதுமா? இதான் பெட்ரூம்.
குட்டி இடமா இருக்கு. அது எப்படி வேணா இருக்கு ப்ரொடெக்ஷன். ஐய் தூங்க சொல்றான் அவனை. கிரீப்பர் வந்து மூஞ்சிலே வெட்டிக்கு எனக்கு டிப்ரெஷன் ஆகும் அதை பார்த்தாலே. ஜிஜிடி கிராஃப்டிங் டேபிள் சொல்லடா நான். இது ஸ்டோரேஜ். டேய் மூடிக்கிட்டு தூங்குடா. சித்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா பை பை குட் பை தேங்க் யூ. Bye bye. Have a wonderful day, guys.